அதிமுக பாஜக கூட்டணி அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஒப்பந்தங்களை கையெழுத்து தான் அடுத்த வருஷம் போட வேண்டியிருக்கிறது. இதற்கு மத்தியில் கூட்டணியை விரிவாக்கக்கூடிய பணிகள் என்டிஏல இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள்லாம் விரைவில் சந்திப்பாங்க அப்படின்னு திரு அமித்ஷா அவர்கள் சொன்னார். என்டிஏல யாரெல்லாம் புதிதாக தமிழகத்தில் இணைய போகிறாங்க, ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகளுடைய நிலை, பாமக உள்ளிட்ட கட்சிகள்லாம் ஏன் வரல அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கிறது. தொடர்ந்து இந்த கூட்டணி என்ன தாக்கத்தை ஏற்படுத்துன்ற கேள்விகளும் இருக்கிறது. நம்முடைய திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தங்க தமிழ்ச்செல்வன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகி இருக்கிறது, எப்படி பார்க்குறீங்க? வணக்கம் சார். இது எதிர்பார்த்தது சார். நாங்க ஏற்கனவே திரு எடப்பாடி பழனிசாமி டெல்லியில மறைமுகமா வெக்கப்பட்டுக்கிட்டு அமித்ஷா போய் சந்திச்சுட்டு வந்ததுமே எங்களுக்கு தெரிஞ்சது இவங்க கூட்டணி அமைப்பாங்கன்னு சொல்லி. இவங்க மேல இருக்கிற ஊழல் பட்டியல் அவ்வளவு இருக்கு. அதிமுக ஆட்சியில நடந்த ஊழல் பட்டியல் அது பூரா இன்னைக்கு அமித்ஷா கிட்ட இருக்கு. அமித்ஷா மேடையில் இன்னைக்கு திமுக மேல ஊழல் பட்டியலை வாசிக்கிறாரு. இதே ஊழல் பட்டியல் அதிமுக மேல வாசிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் சார். திமுகவுக்கு பொறுத்த அளவுக்கு தமிழ்நாடு முதல்வர் தளபதி கூட்டணி பலமா வச்சிருக்காரு. 4 வருடங்களில் மக்களுக்கு வேண்டிய திட்டங்களை கொடுத்திருக்காரு. நிச்சயமா 2026 தேர்தலில் தமிழ்நாட்டில் அடுத்த முதலமைச்சர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் தான். இது எழுதி வைக்கப்பட்ட தீர்ப்பு. திமுக கூட்டணி பலமா இருக்கு, நிறைய கட்சிகள் இருக்குன்றதுக்காக தான் 1 வருஷத்துக்கு முன்னாடியே கூட்டணியை கட்டமைக்கிறாரு அமித்ஷா. அவங்களுக்கு பயம் சார். பார்த்தாங்க சதுரி கிடக்கு, ஒன்னும் சேர்க்க முடியல, ஒன்னும் பண்ண முடியல. இன்னொரு 10 மாசத்துல தேர்தல். இப்பதான் அதிமுகவை இணைச்சிருக்காங்க. அதுக்கடையில பிஎம்கே அங்கிட்டு பிரிஞ்சு நிக்குது. எப்படி கூட்டணி அமைக்க போறாங்கன்னு தெரியல. எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்ல. ஒன்றிய அரசை எதுக்கணும், தமிழ்நாட்டின் உரிமைகளை பாதுகாக்கணும். அந்த குறிக்கோள்ல தமிழ்நாடு முதல்வர் தளபதி ஸ்டாலின் இருக்காரு. அந்த வரிசையில் தான் இன்னைக்கு போராடிக்கு இருக்காரு துணிச்சலா. நாங்க ஊழல் பண்ணியிருந்தா பயத்தோட இந்த எடப்பாடி பழனிசாமி மாதிரி இரவோடு இரவா போய் சந்திச்சு நாங்க பார்க்க வேண்டிய நிலைமை வரும். அந்த நிலை எங்களுக்கு இல்ல. அதிமுகவுக்கு மட்டும்தான் இருக்கு. நாங்க நலமா இருக்கோம், மக்களுக்கு வேண்டிய திட்டங்களை கொடுக்குறோம், கூட்டணி பலமா இருக்கு. நிச்சயமா அவங்க 1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கூட்டணி அமைச்சா கூட வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் அதிமுக பிஜேபி கூட்டணி. நன்றி திரு தங்க தமிழ்ச்செல்வன். இணைந்து உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்ததற்கு நன்றி. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.